நிறைய மிராக்கிள் நடக்குது, நிறைய மிராக்கிள் நடக்குது, அதிசயம் நடக்குது. அப்படியே நாட்கள் போகுது போகுது போகுது. டீனேஜ் வயசு வருது. அப்போ வந்த உடனே சரி சபைக்கு வரேங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி இப்போ வந்துடுறேன் ஆண்டவரே, அடுத்த வாரம் வந்துடுறேன், அடுத்த வாரம் வந்துடுறேன், இந்த வாரம் வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன், அடுத்த வாரம் வந்துடுறேன்னு சொல்லி சொல்லி சில வருடங்கள் ஓடிடுச்சு. சில வருடம் ஓடினதுக்கப்புறம் கண்டிப்பாக சனிக்கிழமை நைட்டு முடிவு பண்ணிடுவேன், சர்ச்சுக்கு எப்படியாவது போயிடணும்னு, சர்ச்சுக்கு எப்படியாவது போயிடணும்னு முடிவு பண்ணிடுவேன். ஆனால் என்ன ஆகும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்த உடனே ஏதாவது ஒரு வேலை வரும். பெரிய வேலை வராது, சாக்கு ஒரு சின்ன வேலை வரும், அதை தூக்கி தலையில் போட்டுக்குவோம். ஓகே ஒரு சாக்கு கிடச்சிருச்சு, இதை வச்சுட்டு சர்ச்சுக்கு போக வேண்டாம். அப்படியும் இடையில அப்பவும் இடையில என்ன ஆகுது, சரிங்க ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, போகிறேன். ஆனால் நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு நான் தனியாக போக மாட்டேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா போகிறேன். கூடவே ரொம்ப நாள் ஃப்ரெண்டு பழகிட்டு இருக்கிற, அப்படி கூடவே ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சர்ச்சுக்கு போவாங்கன்னே தெரியாது. நான் ஏசப்பாட்ட கேட்குறேன், இது மாதிரி நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா என் கூட ஃப்ரெண்டும் நானும் சர்ச்சுக்கு போகணும், ஃப்ரெண்டும் நானும் சர்ச்சுக்கு போகணும், அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு வந்தால் நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏசப்பாட்ட. டக்குன்னு பார்த்தா என்ன ஆகுது, கூடவே இருந்த ஃப்ரெண்டு ஒரு நாள், தேவா சர்ச்சுக்கு வரையா நீ அப்படிங்கிறாரு. என்னடா இது, இவர் சர்ச்சுக்கு போகிறவரா? இப்படி தெரிஞ்சிருந்தா கடவுள்கிட்ட இப்படி கேட்டிருக்கவே மாட்டோமே, சர்ச்சுக்கு போகிற ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு கேட்டிருக்கவே மாட்டோமே அப்படின்ட்டு பேருக்கு அவர் கூட ஒரு வாரம் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்துட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு தொடர்ந்து போகலை. அப்படியே சர்ச்சுக்கு போகாமையே கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே பழகிக்கிட்டே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையானால் தேவையில்லாமல் தான் ஞாயிற்றுக்கிழமை போகும், அது வேஸ்ட்டாக தான் போகும். இன்னும் நிஜமாக சொல்ல போனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியம் நடக்கட்டும்ட்டு போவோம், சத்தியமாக அந்த காரியம் நடக்கவே நடக்காது. கரெக்டாக சர்ச்சு முடிஞ்சால் என்ன டைமு, 1 மணி 12:30 மணி, அந்த டைமுக்கு மேலே தான் அந்த வேலை நடக்கும். பேசாமல் சர்ச்சுக்கு போயிட்டே வந்திருக்கலாம். இப்படியே பல வருஷம் போகுது. அப்பவும் திருந்தின பாடு இல்லையே, நம்ம திருந்திருவோமா? ஏப்பா இப்போ திட்டுறாங்க, திருந்திருவோமாமா? திருந்தவும் மாட்டோமே. என்ன பண்ணுறோம், சென்னிமலை வாய்க்காலுக்கு போகிறோம்.